நம்பிக்கை தரும் வெற்றி. போர்க்களத்தில் ஜப்பானிய வீரர்களிடம் மறுநாள் போரில் எப்படி தாக்குதல் நடத்துவது என்பதை பற்றி படைத்தளபதி உரையாற்றிக் கொண்டிருந்தார். எதிரணியரை விட இவரது அணியில் குறைந்த வீரர்களே இருந்தனர். தளபதிக்கு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்தாலும் போர் வீரர்களிடையே அச்சமும் சந்தேகமும் சூழ்ந்திருந்தது. அவர்களிடையே நம்பிக்கையை அதிகரிக்க செய்ய என்ன செய்வது என்று யோசித்தான் தளபதி. அனைவரையும் அழைத்தான். நண்பர்களே, நாம் போரினை இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். தாக்குதலை தீவிரப்படுத்தினால் வெற்றி நமதே. ஆனாலும் குறைந்த வீரர்களை கொண்டு எவ்வாறு வெற்றி பெறுவது என்று சந்தேகம் நம்மிடையே சூழ்ந்துள்ளது. அதனால் கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த நாணயத்தை சுண்டுகிறேன். தலை விழுந்தால் தாக்குதலை தொடரலாம், வெற்றி நமதே. அதே நேரத்தில் பூ விழுந்தால் தோல்வி, நாம் சரணடைந்து விடலாம் என்றான். தலைவிதியை நாணயம் தீர்மானிக்கட்டும் என்றான். அனைவரும் ஆமோதித்தனர். கடவுளை வேண்டியவாறே சுண்டினான். விழுந்தது தலை. வீரர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. தன்னம்பிக்கை பொங்க தாக்குதலை தொடர்ந்தனர். வெற்றி வாகையும் சூடினர். போர் முடிந்ததும் தளபதியின் உதவியாளன், தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாது, நாணயம் காட்டியது சரியாகத்தான் இருக்கிறது என்றான். தளபதியும் சிரித்துக்கொண்டே சொன்னான், சரியாகச் சொன்னாய் என்றவாறே நாணயத்தை அவனிடம் காட்டி நாணயத்தின் இரு பக்கங்களும் தலை என்று சொன்னான். கருத்து: நம்பிக்கைதான் வெற்றியை எப்போதும் தரும். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து அதனை செயலாற்றி வெற்றி பெறுங்கள். வெற்றி நம் கைவசம். நன்றி.